மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம், விஜய் குறித்து ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா அது ஒரு உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறது தான் நல்லதுன்னு. இப்போ அந்த விவாகரத்து மனு குறித்தே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மனு கோர்ட்டில் இருந்தே வெளியாகலை, அந்த கோர்ட்டுடைய சீலே அதில் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி வெளியாச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. முதல்ல ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சீல் இருக்கணும். ஒரு ப்ராப்பரான சீல் இருந்தால் தான் அந்த பேப்பருடைய உண்மைத்தன்மையே நம்ம யோசிக்க முடியும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம், சார் இந்த ஃபார்மை பார்க்கும்போதோ நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குது சார், இப்படி தான் ஒருத்தருடைய ஃபார்ம் இருக்குமா அப்படிங்கிற நம்மளுக்கு டவுட் இருக்குது. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, சம்மந்தப்பட்டவங்க டீட்டெயில்ஸோடு இந்த ஃபார்மை வெளியாகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னா இப்போ அதே மாதிரி நடந்திருக்கு. இந்த ஃபார்ம் கோர்ட்லேருந்து வெளியாகலை, கோர்ட்டுக்குள்ளவே வராத ஒரு ஃபார்ம் எப்படி வெளிவரும், யார் அதை வெளியிட்டுது அப்படிங்கிறப்போ இப்போ இந்த மனுவே தப்பான மனுவா இல்லை டவுட்டான மனுவா அப்படிங்கிற சந்தேகம் வந்தது இல்லை சார்? இல்லை அப்படி இல்லைங்க. அதாவது சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு ஒரு மனு அப்ளை பண்ணியிருக்காங்க, அது உண்மைதான், ஓகேங்களா. பட் அது தரப்பில் விஜய்க்கு ஒரு ஏப்ரல் 20ஆம் ஒரு சம்மன் அனுப்பப்பட்ட செய்தியும் இருக்குது, அது உண்மைதான். அது ஒரு ப்ரொசீஜரில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மனு குறிப்பிட்டு ஒரு நபர் வெளியிட்டால் தான் வெளில வந்திருக்கும். இப்போது சங்கீதா தரப்புலையோ விஜய் தரப்புலையோ விட்டுருந்தால் தான் அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மனு வெளில வந்திருக்கு. இது எப்படி வந்தது, யார் மூலம் வந்ததுங்கிற ஒரு விஷயம் தான் நிறைய இதில் பேசப்பட்டு இருந்தது. இது கூட நம்மளும் பேசியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் பேசும்போது கூட பார்த்தோம்னா இதில் பேரோ அட்ரஸோ எதுவுமே வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போ எந்த ஒரு மனுவுமே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தாசில்தார் ஆஃபீஸிலோ விஏ ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவர் 2 காப்பி எடுத்து ஒரு காப்பியில் ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுதான் நீங்கள் கொடுத்ததுக்கான ஒரு அட்டாச்சியாக இருக்கும். பட் அந்த மாதிரி வெளியில் வந்திருந்ததுன்னா ஓரளவு இது ஓகே, அங்கிருந்து தான் வெளியே வந்திருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறது வாய்ப்புகள் இருக்கும். பட் இது அந்த ஸ்டாம்போ கையெழுத்தோ எதுவுமே இல்லாமல் வெளியே வந்திருக்கிறதுனால இது முதல்ல வரும்போது சங்கீதா தரப்பில் கேட்கப்பட்டதுனால இது பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டுருச்சு. பட் இங்கே விஜய் அவர்கள் அந்த ஜனநாயக பிரச்சனைலையோ அரசியல் பிரச்சனைலையும் நிறைய சிபிஐ என்கொயரிலையும் அலைஞ்சிட்டு இருந்ததுனால இதை சரியாக இதை டைம் எடுத்து பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அட்வொகேட்டெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணப்பட்டது. இப்போ அந்த மனு எப்படி வந்தது வெளியில்? ஏன்னா அவர்கள் மனுவில் குறிப்பிடும் போதே சங்கீதா அவர்கள் அதாவது இன் கேமரா ப்ரொசீடிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தெல்லாம் பண்ணணும், இது வெளியில் வேண்டாம், எல்லாமே அதாவது இந்த இதில் கூட்டத்தை சேர்க்காம வெளியில் அனுப்பிச்சிட்டு விஜய் தரப்பில் மட்டும் நம்ம விஜயை கூப்பிட்டு பேசணுங்கிற மாதிரி தான் அந்த மனுவில் குறிப்பிட்டத ஒரு தகவல் வருது. பட் இதற்கு மீறி சங்கீதா தரப்புலேருந்து வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது. பட் ஆனால் இங்கே என்ன வருது அப்படின்னா விஜய் இப்போது அவருடைய இந்த மனு அதாவது யார் விட்டது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் அட்வொகேட் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் அட்வொகேட் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆர்டிஏ அந்த சில ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கார். அப்போது இது அங்கே முதன்மை நீதிபதிகள் எடுத்துக்கொண்டதின் பேரில் இது நம்ம கோர்ட்லேருந்து வெளியில் வரல, வந்திருந்தது அப்படின்னா ஸ்டாம்போட இது வெளியில் வந்திருக்கணும். பட் இது வெளியில் வந்தது யார் விட்டாலுமே இது தவறு அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மனு எப்படி வெளியில் வந்தது? இப்போ இதுதான் முக்கியமான ஒரு கருதா விஜய் தரப்பில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புது. ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா விஜயை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் பேசப்பட்டது. பட் அது இல்லை. ரெண்டாவது நம்ம ராஜ்மோகன் கூட ரிலீஸ் பண்ணுறது மாதிரியும் ஒரு தகவல் பேசப்பட்டுச்சு, அதுவும் இல்லை. இந்த விஷயத்தை போய் அவர் ரிலீஸ் பண்ணி, ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அவரே வெளியேறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம அதை. பட் சங்கீதா தரப்பில் இருந்து வெளி வந்திருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வருது. ஏன்னா இது இங்கே ஒரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா கோர்ட்டு சார்பாகவும் இந்த மனு வெளியே வந்ததுனால ஒருவேளை சங்கீதா தரப்பில் எப்படி வந்ததுன்னு மீண்டும் ஒரு மனு போட்டிருந்தாங்கன்னா அது சம்மந்தம் என்கொயரி பண்ணப்படும். பட் அவர்களும் இதை சொல்லலை. ஆனால் அந்த மனு எப்படி வந்தது? அப்போது விஜயை எலெக்ஷன் நோக்கி மக்கள் செல்வாக்கில் பெண்கள் அவர் இருக்கின்ற ஒரு நோக்கத்தில் பார்க்கும்போது விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிடிக்காத ஒரு நபர் செய்கிற வேலையாக தான் இது இப்போதைக்கு பார்க்கப்படுது. பட் இந்த மனு மீது தான் இப்போ விஜய் தீவிரமான ஒரு என்கொயரி வேணும்னு சொல்லி அட்வொகேட்டை தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. பட் இந்த மனு மீது இப்போது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, எப்படி வெளிவந்தது, சங்கீதா தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த பதிலுமே வரலை. பட் இது எப்படி லீக் ஆச்சு, சொல்லிக்கிறது காரணம் என்ன, இது மேற்கொண்டு விசாரணை வேணும் அப்படிங்கிறதையும் சங்கீதா வரைக்குமே சொல்லலை. பட் இந்த விஷயத்தை விஜயும் வெளியில் சொல்லலை, சங்கீதா வெளியில் சொல்ல, தேவைப்பட்டால் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத சங்கீதா சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த மனு இந்த எலெக்ஷனத்தில் இப்போது அவர் அந்த தேர்தல் கமிஷனில் அவர் நிற்கிறதுக்கான விண்ணப்ப படிவத்தை தாக்கல் பண்ண போகிறார். இந்த சூழ்நிலையில் இது மிகப்பெரிய விஷயமாக இப்போ பார்க்கப்படுது. ஸோ இந்த மனு மேட்ரு
அதுக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சா விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும்ன்ற ஒரு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்போ விஜய் வந்து அட்வொகேட்டை வச்சு ஒரு 6D என்கொயரி வந்து எனக்கு அந்த மனுவில் தாக்கல் வேணும்னு சொல்லி பண்ணியிருக்கார். இது மேற்கொண்டு அதை என்ன மாதிரி இது போகும் அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. பட் இனிமேல் இதோட நடவடிக்கை எப்படி மேலே வரும் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ வந்து அந்த வெளியான அந்த பேப்பரே அப்படிங்கிறது வந்து யார் வெளியிட்டாங்க தெரியல அப்படிங்கிறப்போ அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய உண்மைத்தன்மையை எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த பேப்பரை வெளியிட்டதே யாருன்னு தெரியல, அதில் சீலு இல்லை அப்படின்றப்போ அந்த பேப்பரில் இருக்கிற விஷயம் மட்டும் உண்மையாக இருக்குன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இல்லை, அதுதான் அங்கே வந்து கோர்ட்டில் நீ சப்மிட் பண்ணும்போது சங்கீதா பண்ணியிருக்காங்க, அதோட காப்பியில் ஸ்டாம்ப் இருந்து வெளில வந்திருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக இதுதான்ற தெரிய வரும். இப்போ ஸ்டாம்ப் இல்லாதனால, கையெழுத்தும் இல்லாதனால அதில் எது வேணாலுமே குறிப்பிடலாம். குறிப்பிட்டு வரும்போது முக்கியமாக விஜயை டோட்டலாகவே வந்து அடித்து பேசும் நோக்கத்தோடு வந்து குறிப்பிட்டிருந்ததுன்னா அது வந்து எப்படி நம்புறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இது சங்கீதா அவர்களும் இப்போ இந்த விஷயம் வந்து விஜயோடைய அட்வொகேட் மூலமாக ஆர்டி மனு போட்டதுனால இது சங்கீதா அவர்களும் தெரிய வந்திருக்கும். இப்போ அப்படிங்கும்போது அவர்கள் வந்து விளக்கத்தை கண்டிப்பாக வந்து இப்போ வந்து கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டாச்சு, பட் அதனுடைய மேற்கொண்டு சிக்கல் வர விளக்கத்தை வந்து இப்போ விஜய் கேட்கும்போது அவளே சொல்லிட்டாங்கன்னா சிறப்பாக. ஆனால் இந்த மனுவில் குறிப்பிடும்போது இது வந்து உண்மையிலேயே இது வந்து அவர்கள் வந்து குறிப்பிட்டு வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டதானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது சார். இப்போ அதோட ஒரிஜினல் காப்பி இதுதானா அப்படிங்கிற டவுட்டே வந்து கிளப்பிட்டாங்க. இப்போ அது வரதானே செய்யும் உங்களுக்கு, ஏன்னா கோர்ட்டே அதானே சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் சீல் எங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ், நாங்கள் கொடுத்தா சீலோடு கொடுத்து தான் வெளியே வந்திருந்தா தான் எங்கள் தரப்புல இருந்து வந்திருக்குங்க மாதிரி சொல்கிறேன். அப்போ இது இல்லை, இப்போ எதுவுமே இல்லாமல் எழுந்திருக்கும் போது யாரோ ஒரு நபர் வந்து இதை வந்து டக்குன்னு மொட்டையை வெளில விட்டது மாதிரி தான் எல்லோட பார்வைக்கும் தெரியுது. அதற்கு தான் இப்போ விஜய் தரப்பில் வந்து அட்வொகேட் வச்சு ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. இது எப்படி வெளில வந்தது, ஸோ சங்கீதா தமிழ் எப்படி வந்தது, யார் விட்டது, யார் கொடுத்தது, என் பேரை டேமேஜ் பண்ணது யார் அப்படிங்கிற அளவுக்குலாம் மிகப்பெரிய கேள்விக்கலைகளோட இப்போ விஜய் தரப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஆனால் இப்படி ஒரு விஷயம் எப்படி வெளியே வந்ததுங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு சார், அதை பற்றி யாருமே பேசலையா சார்? இல்லை, அதுதான் அந்த சூழ்நிலை அவசரங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சங்கீதா தரப்புலேருந்து ஒரு செய்தி வரும்போது அவர்கள் தரப்புலையும் எந்த ஒரு மறுப்போ இதோ அடுத்து சொல்லலே இல்லை. இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா வேணா இல்லை நான் இது கொடுக்கல, இல்லை இந்த மாதிரி நான் கொடுக்கல, நான் பண்ணது வேறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது பரபரப்பாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சங்கீதா தரப்புல இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. அப்போ விஜய் தான் இப்போ இந்த கேள்வி எழுப்பியிருக்கார். அப்படிங்கும் போது அந்த செய்தி வரும்போது டக்குன்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. எப்பயுமே சோசியல் மீடியாவிலும் சரி ரொம்ப வந்து என்னென்னா இந்த ரொம்ப ஹைப்பாக இருக்கிற ஒரு செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து விஜய் வந்து அரசியல் வந்ததுனால அவர் தான் கரண்ட்டில் இருக்கார். இப்போ அவர் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வரும்போது அது ஃபோக்கஸாக தான் செய்யும். அப்போது அந்த மனுவோட ஒரு விஷயம் வெளியில் வருது, கிட்டத்தட்ட 12 பக்கத்தோட ஒரு விஷயம் வருது. இப்போ வந்த உடனேயே வந்து சங்கீத விளக்கம் கொடுக்கல. அப்போ அவர்கள் தரப்பு கொடுத்ததான் எல்லாருடைய பார்வைக்குமே தெரியும். ஏன்னா இன்சைட் கேமரா அந்த ப்ரொசீடிங் வேறு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இல்லைன்னா அவங்க மறுப்பு தெரிவிக்கணும். நான் இந்த மாதிரி கொடுக்கல, நான் கொடுத்தது வேறன்னு கூட சொல்லலாம் அவங்க. அதை இப்போ ஏன் சொல்லலை அப்படிங்கிற காரணம் இருக்கு இல்லையா. இப்போ எப்படி வெளில வந்தது, அதுதான் விஜய் இப்போ கேட்குறாரு. ஓகே, ஒரு விஷயம் நடந்துருச்சு, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஓகே, பட் இந்த மனு எப்படி வெளில வந்ததுங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ ஹைலைட்டாக பேசப்படுது. அதுக்கு தான் இப்போ கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு பதில் வந்து கோர்ட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஆர்டி அவங்க கேட்கும்போது எங்கள் தரப்புலேருந்து ஸ்டாம்போடு தான் வெளியில் நாங்கள் கொடுப்போம், சங்கீதா தரப்புலேருந்து இது சம்மந்தமான அடுத்த மனு எதுவும் வரலை அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க கொடுத்தது யார்? ஸோ இப்போ சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து தான் ஒரு செய்தி வரணும். இப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வெளில வந்துருச்சு இல்லையா, வரும்போது விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வரும் தான் எனக்கு தோணுது சார். இல்லை, அது எப்படி வரும்னு தெரியல, அவங்க சொன்னால் தானே தெரியும். ஏன்னா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மனுவை லீக் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டப்படி தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் தான் வெளியிட்டோன்னு அவங்களால சொல்ல முடியாது. இல்லை, அதுதான் எனக்கு தெரியும், சொல்ல வாய்ப்பும் கிடையாது அப்படின்ற. அதாவது ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லணும், அவங்க ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லணும், கொடுக்கல, ரெண்டில் ஏதாவது ஒன்று அவங்க சொல்லிதானா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அப்போ எப்படி வந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி சங்கீதா வந்து விஜய் அவர்களை வந்து அவமானப்படுத்தணும் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஏன் வீடியோ ப்ரொசீஜரில் போகணும்னு கேட்குறாங்க. இல்லைங்க, மீடியா கூப்பிட்டே ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணியிருக்கலாங்க, அவங்க ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்கலாங்க. இப்போ வரைக்கும் அவங்க செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில். பட் அதுதான் சொல்கிறேன், பட் இது வந்து ப்ரொசீஜராக போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அதை லைக் பண்ணிட்டாங்க, இனிமேல் வேண்டாம், ஸோ டைவர்ஸ் வாங்கிடுன்ற முடிவில் எடுத்துட்டாங்க, ஓகே. பட் அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதுவும் ஓகே. கோர்ட்டு முடிவு பண்ணதுக்கு பிறகு
நம்ம வெளியில் அதை ரீகட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவில் தான் இருந்த ஒரு விஷயம். பட் இங்கே வந்து அட்வொகேட் தரப்பில் சொல்லும் போது கூட விஜய் ஏப்ரல் 20 வர முடியலன்னா கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட அவர் வந்து இந்த கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கலந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு உள்ள. ஆனால் சங்கீதா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்தால் சிறப்பாக இருக்கும். அதான் சார், அவங்க வந்து அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நேரடியாக வெளிப்படையாக போட்டிருக்கலான்றதை நான் திரும்ப திரும்ப சொல்ல. அதுதாங்க, அந்த நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இது 3வது ஆள் தான் வேலையை பார்த்துருக்காங்க. ஆமாம், அதாவது 3வது ஆள் ஒருத்தர் வெளியில் விட்டாங்க, ஓகே சரிங்களா. விஜயும் சங்கீதா வெளிவிடலை, வந்துருச்சு இது. அப்போ இது எப்படி வந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதான் விஜய் கேட்குறாரு. இப்போ விஜய் தரப்புலேருந்து அதான் கேட்குறாங்க. அப்படிங்கும் போது அப்போது இப்போ வந்து சங்கீதா கிட்ட அடுத்த பார்வை போகும். ஏன்னா நம்ம பண்ணலேன்னு விஜய் சொல்லிட்டார். இப்போ சங்கீதா தரப்பில் நாங்கள் பண்ணலேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு மேட்ரத்தை, அவ்வளோதான். ஒரு பதில் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும் இந்த விஷயம் உங்களுக்கு. அதை ஸோ முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, தொடர்கதையாக போகும் இது. அதற்காக ஒரு விளக்கம் விஜய் கேட்கும்போது சங்கீதா தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துடலாம். ஏன்னா கோர்ட்டு தரப்பில் விளக்கம் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்படிமா அடுத்து யார் தருவா? அவங்க தரப்புலேருந்து அவங்க தான் தரணும். இப்போ ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த விஷயம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது, ஸ்பீடாக தான் போகுது. அது அவங்கவுங்கள அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. எஸ், அப்படி தானே வரும் உங்களுக்கு அதை. ஏன்னா அதுலேயே வந்து இந்த நேம் அட்ரஸ் போட மாட்டான்னு விஷயம் வேறு இருக்குது. எக்ஸை போட்டு தான் கொடுக்கணும் மாதிரியும் பிரசிடென்ட் மாதிரியும் ஸோ தகவல் வந்திருக்கு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க வேறு. அப்படி இருக்கும்போது இது நேமோடையும் அட்ரஸோடையும் வந்திருக்கு. இப்போ குறிப்பிட்டு யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வரணும். 3வது நபர் யார் அது தெரியல, யாருங்கிறது தெரியல, எப்படி வந்தது. பட் யார் மூலமோ ஒருத்தர் மூலம் வெளில வந்திருக்கு இல்லையா. அது இதே மட்டும் தான் இங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்களா, இல்லை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி எடுத்துகிட்டு இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்காது. இல்லை அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வேற ஒன்று ரிலீஸ் அதுதான் கோர்ட்டினுடைய அந்த அவங்களுக்கு கோர்ட்டில் அட்டன் பண்ணி அவங்களுடைய காப்பி வெளியில் வரும்போது அவர்கள் வந்து நான் இதுதான் கொடுத்துருக்கேன்னு வந்து அடுத்துல வந்து வெளியிட்டாங்கன்னா அப்போ அதை இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும் நமக்கு. அது இது ரெண்டு ஒன்று தானா, இல்லை இது வேறையா, இது வந்து தயாரித்து வெளியிட்டதா, இல்லை இதில் வந்து அந்த ஸ்டாம்ப் போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி இது ரிலீஸ் பண்ணிட்டாங்களாங்கிற ஒரு விஷயம் ஸோ தெளிவாக தெரிய வரும். ஆக மொத்தத்தில் அந்த விவாகரத்து மனு மீதே நம்மளுக்கு பல விதமான கேள்விகள் இருக்குது. இல்லை கேள்விகள் வந்து என்னென்னா இப்போ வந்து விஜய் தரப்பில் ஆர்டிஐ மனு போட்டதுனால தான் இந்த கேள்வி வருது. இப்போ அதை அவர் போனால் போதுன்னு விட்டுருந்தாலும் இது வந்திருக்காது. இப்போ நல்ல வேலை அட்லீஸ்ட் அதையாவது இப்போ அவர் எடுத்தார், கையில் போட்டார். ஏன்னா ஏப்ரல் 20 மேலே அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது தகவல் சொல்ல கூட இருந்திருக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் இப்போ நெருங்குது, இப்போ நேரம் இல்லை அவருக்கு. இல்லை அட்வொகேட் வச்சு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. இப்போ சங்கீதா தரப்புக்கு இந்த செய்தி போயிருக்கும். இப்போ போயிருக்கும்போது அவர்கள் அட்வொகேட்டை வச்சுட்டு இது இவருடைய என்ன விளக்கம் அவருடைய அட்வொகேட் சார்பாகவும் சொன்னாலும் சிறப்பாக தான் இருக்கும். அப்போ ஆக மொத்தத்தில் பெண்களுடைய ஓட்டை காலி பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை மொத்தத்தில் எல்லா பேருமே புதுசாக ஒருத்தர் வரும்போது 4 பக்கமும் வந்து இடி உள்ளதாங்க செய்யும். அது எந்த பக்கம் வருது எந்த அம்பு வருதுன்னே தெரியாது. அதை சரிங்களா, அதெல்லாம் தாண்டி தான் போயாகணும். அதையும் தாண்டி விஜய் போயிட்டு தான் இருக்கார் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்ன நிலவரம் வருது, சொந்த பிரச்சனை அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தகவல் வெளில வரும்போது பேச வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாமே ஆளாகிறாங்க. ஆனால் சரியான நேரத்தில் வந்து இந்த ஆர்டி மனு போட்டிருக்காங்க அப்படிங்க. ஆமாம் சார், ஏன்னா இப்போ தேவையாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை ஐலண்டை எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் தேவைப்படுது. யார் மூலம் வந்திருக்குங்கிறத விஜய் தரப்பில் தெளிவுபடுத்துறதுனா மக்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறார். இது மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்ற நோக்கத்தில் தான் விஜய் வந்து ஆர்டி கேட்டிருக்காரு. இப்போ அது அந்த மனு போடுறது காரணம் தான். ஸோ மக்கள் ஏன்னா ரொம்ப நாளாக அவர்கிட்ட வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரியான செய்திகள் உங்களை குறித்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து தவறான செய்திகள் பரப்பப்பட்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கு, அது ஒரு பதில் கொடுங்க அப்படின்றதுக்கான முதல் முயற்சியாக இது இருக்கலாம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்திருக்கார். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்குங்கிற ஒரு நோக்கம் தான். பட் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக விஜய் தரப்பிலிருந்தும் சங்கீதா தரப்பிலிருந்தையும் ஜேசன் சஞ்சய் தரப்பிலிருந்தையும் ஒரு செய்தி வர்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்பாராத சில செய்திகள் வரும். ஸோ நேயர்களுக்கும் மக்களுக்கு வரும், வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க.